நம்ம வீட்டில் எப்படி தானங்க நடக்குது. குழந்தைங்க ஏன் தெரியுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க. அதனால தான் அவங்க டிவி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன சின்ன விஷயம் இருக்குது. நம்ம ஏதாவது வாங்கணும், இல்லை நமக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம குழந்தைங்கள கூட கூப்பிட்டுட்டு அவங்க கூட ஒரு லிஸ்ட்டு, ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் ஒரு லிஸ்ட்டு போடுறதுக்கு, இல்லை நம்ம அடுத்தடுத்து பட்ஜெட் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த பட்ஜெட்டிங் பிளான் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் நம்ம என்னெல்லாம் பொறுப்பாக செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்ம குழந்தைங்கள கூடவே வச்சுட்டு நம்ம செய்ய வைக்கணுங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் நல்லா இருக்கீங்க? அந்த ஒரு மாதிரி இருக்கீங்களா? சரி, அத்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இப்போது அத்தை ஊருக்கு போகிறேன், நிறைய திங்ஸ்லாம் வாங்கணும், அதுக்கு அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? போய் ஒரு நோட் பாட ஒரு பெண் எடுத்துகிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க 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 வாங்க, அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணுறீங்களா? அத்தைக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எனக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே பண்ணுறீங்களா? இந்தாங்க சொல்லுங்க. 1 ட்ரெஸ், 2 ஸ்நாக்ஸ் வாங்கணும், அப்புறம் கிஃப்ட் வாங்கணும், அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ், அப்புறம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கணும். நம்பர் 10 லக்கேஜஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணணும். தேங்க்ஸ் குட்டி, அத்தைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க. சரி நீங்கள் விளையாட போங்க. ஓகே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாடுது 50 விளையாடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவே நம்ம என்னென்ன பொறுப்புகளோட நம்ம குழந்தைங்களுக்கு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க நம்ம கூடவே வச்சுக்கிட்டு என்னென்ன ப்ரிப்ரேஷன் நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது என்னென்ன மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணி பண்ணுவோமோ அந்த பிளான் பண்ணுறது எல்லாமே நம்ம குழந்தைங்களை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பொறுப்பாக இருப்பாங்க. நம்ம பொறுப்பாக இருந்து சொல்லவே வேண்டாம். அவங்க இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக மாறிடுவாங்க. அவங்க ஃப்யூச்சரில் அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு வருவாங்க.